ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ரூம். இன்றைக்கி வெனிலா ஸ்பாஞ்ச் கேக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதான் பேசிக் மெத்தடு. இதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா 250 கிராம், 3/4 டீஸ்பூன் சால்ட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 150 கிராம் ரூம் டெம்பரேச்சர் பட்டர், 300 கிராம் சுகரு, 3 முட்டை, ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், பட்டர் மில்க்கு ஒரு 200 மில்லி தேவைப்படும். அடுத்த ஸ்டெப்பாக மைதா மாவையும் இந்த பேக்கிங் சோடாவையும் சேர்த்து மாவை நல்லா சலித்து எடுத்துடணும். எப்பயுமே கேக் செய்கிறதுக்கு முன்னாடி மாவை நல்லா சலித்து எடுத்துட்டு தான் நம்ம கேக்கு செய்யவே ஆரம்பிக்கணும். இப்போ நல்லா மாவை சலித்து எடுத்தாச்சு. அடுத்ததாக 3/4 டீஸ்பூன் சால்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக இன்னொரு பவுலில் ஒரு 150 கிராம் பட்டரை சேர்த்து பிளெண்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிடலாம். இப்போ பட்டரை நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக ஒரு 300 கிராம் சுகர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுகரையும் இந்த பட்டர் கூடவே சேர்த்து திருப்பியும் பிளெண்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிடலாம். நம்ம நல்லா ஏன் கேக் செய்கிறப்ப நல்லா பிளெண்டர் வச்சு பீட் பண்ணணும் அப்படின்றாங்க. நம்ம பீட் பண்ணுறப்பயே நம்ம அந்த ஃப்ளஃபினஸ் நல்லா நுரைச்சி வரும். அப்போது கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட்டாகவும் சாஃப்டான ஸ்ட்ரக்சராக கிடைக்கும். அதுக்காக தான் நல்லா பீட் பண்ணணுங்கிறது. இப்போ ஒரு முட்டையாக இது கூட சேர்த்துடலாம். இப்போ இந்த முட்டை எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னாக்கா, கேக்கு நல்லா சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சாகவும் கிடைக்கிறதுக்காக நம்ம முட்டை இது கூட சேர்க்குறோம். இப்போ ரெண்டாவதாக இந்த முட்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிடலாம். இப்போ மேலே பவுல் மேலே இருக்கிற அந்த பட்டர்லாம் ஒன்று சேர நல்லா வலித்து எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நல்லா பீட் பண்ணணும். இப்போ மூணாவது முட்டையும் சேர்த்துட்டு திருப்பியும் நல்லா பீட் பண்ணிடலாம். கேக் 3 மெத்தடில் செய்யலாம். அவனில் வச்சு செய்யலாம், இட்லி பானையில் வச்சு செய்யலாம், குக்கரில் வச்சும் செய்யலாம். குக்கரில் செய்கிறப்ப ஒரு சால்ட்டு உப்பை நல்லா குக்கருக்குள்ளே பரவலாக பரப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த உப்பு மேலே ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு நம்ம குக்கர் வாங்குறப்ப அந்த ஓட்டையாக போட்ட ஒரு அலுமினிய பிளேட்டு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டாண்டு மேலே அந்த பிளேட்டை கவுத்து வச்சுட்டு குக்கரை மூடி போட்டு விசில் போடாமல் ஒரு மீடியம் ஹீட்டில் ஒரு 15 மினிட்ஸ் குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேக் பேனை குக்கருக்குள்ளே வச்சு திருப்பியும் மீடியம் ஹீட்லேயே ஒரு 35 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணி இந்த குக்கரை எடுக்கணும். இதுதான் குக்கரில் வைக்கிற மெத்தடு. இப்படி தான் வைக்கணும். அடுத்ததாக இது கூட ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸை இது கூட சேர்த்துட்டு திருப்பியும் ஹேண்ட் விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம கேக்கில் எதுக்காக முட்டை சேர்க்குறோன்னா கேக் நல்லா சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம முட்டை சேர்க்குறோம். இப்போ பட்டர் மில்க்கு கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம மைதா மாவு சலித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் இது கூட சேர்த்து நல்லா ஹேண்ட் விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அடுத்ததாக பட்டர் மில்க்கு கொஞ்சம் மைதா மாவையும் இது கூட சேர்த்துட்டு திருப்பியும் மிக்ஸ் பண்ணணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது கொஞ்சம் அது கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக மாவு இருக்குது, கடைசியாக அந்த மாவையும் போட்டுட்டு மீதி இருக்கிற அந்த பட்டர் மில்க்கையும் சேர்த்து நல்லா ஹேண்ட் விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும்.
நல்லா மாவு நல்லா ஒன்றா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம வந்து அவனில் வைக்கிறப்ப 170 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் டைம் செட் பண்ணி அவனில் வைக்கணும் கேக்கை. இப்போ எல்லா மாவையும் இதில் கூட போட்டாச்சு. இந்த பட்டர் மில்கையும் இது கூட சேர்த்தாச்சு. அவ்வளோதான். நல்லா ஒன்று சேர கலந்துடணும். இப்போ மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த கேக் இது இருக்குது பார்த்தீங்களா, கேக் பேன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மோல்டு, அந்த ஸ்கொயர் டைப்பில் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு அந்த மோல்டு ஃபுல்லாக பட்டர் தடவிடணும். இந்த கேக் பேனில் வந்து நல்லா வந்து இது ஃபுல்லாக வந்து பட்டரை தடவிட்டு அதுக்கு மேலே வேக்ஸ் பேப்பரை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணின இந்த மாவை வந்து இதில் ஃபுல்லாக பரவலாக கொட்டிடணும். கொட்டிட்டு நல்லா வந்து அந்த அந்த மோல்டை வந்து கீழே தட்டணும். தட்டினா தான் வந்து ஈக்குவலாக அந்த மாவு வந்து செட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேக் பண்ணவே ஆரம்பிக்கணும். இந்த வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் ரூமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மாவை ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த மோல்டை கீழே தட்டணும். அப்போ தான் வந்து ஈக்குவலாக செட் ஆகும். அப்போ தான் வந்து கேக் வந்து நல்லா ஈக்குவலாக ஸ்பாஞ்சாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், வெனிலா ஸ்பாஞ்ச் கேக்கு ரெடி ஆயிடுச்சு.